நிஷா நியூஸ்லாம் விடு, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு விருந்தினர் யாரு? இன்னைக்கு வரப்போற விருந்தினர் வந்து அவரோட ஃபீல்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சவர். என்ன ஃபீல்டு? சினிமா ஃபீல்டா? இவரோட ஃபீல்ட்ல இவர் தான் முதல்ல பத்மஸ்ரீ வாங்கினாரு. ஓ, கமலஹாசனா? ஹாய். ஏய், அப்ப என்ன ஃபீல்டுன்னு சொல்லுமா. இவர் ஒரு விவசாயி. விவசாயியா? விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விவசாயம் சோத்துல கைய வச்சாதான், சாரி, விவசாயம் சேத்துல கால வச்சாதான் நாமெல்லாம் சோத்துலயே கை வைக்க முடியும். அதனால அவர் ஒரு பெரிய ஆளு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தனா அவர் உரத்தெடுத்து மூஞ்சில அடிச்சிருவாரு, மாட்டை வச்சு மூஞ்சில சாணி போட வச்சிருவாரு. அதனால ஏன்னா இது 3வது தெருவுல முகேஷ் போற ட்ரெஸ், நீ போய் தாய்க்குளம் மாதிரி ஏதாவது ஒரு அருமையான ட்ரெஸ் போட்டு வா. மோன போ, ஆமா போ பாப்போமா. நிஷா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? எம்எஸ்சி படிச்சிருக்கேன். ஓகே, படிச்சு முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போற? படிச்சு முடிச்சிட்டேன். 10 வருஷம் கழிச்சு விவசாயம் பண்ண போறேன். விவசாயமா? ஏன்? ஆமா, இப்ப எல்லாரும் கம்ப்யூட்டர் அது இதுன்னு போயிட்டீங்க, அப்புறம் சாப்பிடறதுக்கு என்னதான் பண்றது? ஓகே, சோ இப்ப விவசாயத்தை வந்து தொழிலா மட்டும் இல்ல, தன்னோட வாழ்க்கையா எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விவசாயி தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையில முதல் பத்மஸ்ரீ வாங்கினவர் இவர். யார் தெரியுமா? பத்மஸ்ரீ வெங்கடபதி ரெட்டியார் அவர்கள். சூரிய வணக்கம் ஐயா. சூரிய வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க பூக்கள்ல வந்து புரட்சி பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துல முதல் முறையா பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிருக்கீங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த பூக்கள்ல தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சீங்களா? விவசாயத்துல வந்து ஒரு பெரிய பழமொழி இருக்கு, உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவு கோலு மிஞ்சாது. அது ஆரம்பத்தில இருந்தே அந்த மக்கள் சொல்லி சொல்லி எனக்கு பயம். இந்த விவசாயத்துல எப்படின்னா, என்னை பொறுத்தவரை எனக்கு அவ்வளவாக அறிவு நுணுக்கங்கள் கிடையாது. ஒரு விவசாயத்துல ஒரு பற்று கிடையாது. ஏதோ ஒண்ணு பண்ணுவேன், அது ஏதோ கொஞ்சம் பின்விளைவுகள் வந்து பயங்கரமா வரும். அதனால அத விவசாயத்தை விட்டு நான் ஒதுங்கிட்டேன். ஏன் ஒதுங்கினேன்னா, நான் படிச்சது 4ஆம் கிளாஸ், அது கூட ஒழுங்கா படிக்கல. அது மாதிரி போயிட்டதால அதை தொலைதூர கனவு காண முடியல. இந்த நேரத்தில் விவசாயத்திலிருந்து விட்டு என்னுடைய மனைவி எல்லாம் கூட என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டவன். வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டேங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்டுட்டு 2 மருந்து பாட்டில் வாங்கி வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்கே நம்ம சூசைட் பண்ணிக்கணும் இன்னும் நினைக்கும் போது என்னுடைய மனைவி என்ன கேட்டாங்க, என்ன கட்டிக்கிட்டு வந்து நீ ஏன் சாவ போற, அதுக்கு முன்னாடியே நீ பண்ணிக்கின்னு இருக்கலாம். சரி, இனிமேல் பட்டு இந்த உலகத்தில் நம்ம எப்படியாவது வாழ்ந்தாகணும். உடனே என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு தோட்டக்குறை தேனி பக்கத்துல பெரிய குளம் இருக்கு, அந்த பெரிய குளத்துல இருக்கக்கூடிய சம்பந்தமூர்த்தி ஐயா கிட்ட போனேன். ஐயா, எனக்கு பிழைக்க தெரியல, எனக்கு ஏதாவது நீங்க ஒரு வழி காட்டணும், இல்லைன்னா என்ன பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னார். அவர் பாண்டிச்சேரியில் வந்து கேவிகே அறிவியல் நிலையத்தில் வந்து அவர் டைரக்டரா இருக்கும்போது ஒரு 10 ஆண்டு இடைவெளி ஞாபகம், அதான் எனக்கு நினைவு வந்தது. பசி வந்தால் தானே பழைய கணக்கை பார்க்க முடியும். அது மாதிரி இந்த கணக்கில் போனேன். போயிட்டு, ஐயா என்னுடைய நிலம் என்னையா 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்க, பிழைக்கிறதுக்கு வழி கிடைக்கலன்னு. இல்லை சார், அது வந்து அவ்வளோ லாஸ் வருது, எனக்கு செய்யறதுக்குன்னு தெரியலன்னார். உடனே என்ன பண்ணாருங்க, 10 கனகாம்பரம் செடி எடுத்து கையில கொடுத்தாரு. நான் அப்ப எனக்கு வந்த ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க, நம்ம பழைக்க போறோம்னு வரேன், இன்னும் 10 கனகாம்பரம் பூஞ்செடியை கொடுத்து இதுல என்ன கோடி கோடியா லட்சமா சம்பாதிக்க முடியுமா, இதெல்லாம் நம்ம தலையெழுத்துறா கடவுளைன்னு வந்துகிட்டு அந்த கனகாம்பரம் செடியா இருந்தா இதாமா போனேன். நம்ம சம்பந்தமூர்த்தி ஐயா பார்த்து செடி கொடுத்தாருமா, என்னன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பூச்செடியை வளரு, அது உனக்கு பதில் சொல்லுன்றார். ஏற்றான் தான் நட்டு விட்டுட்டு வீடா போயிட்டு. ஆரம்ப கட்டத்தில் நான் எப்படி இருந்தாங்க, வீட்டில் வந்து 2 மிளகா செடி, கத்திரி செடி, வெண்டை செடி நட்டு இருந்தா கூட அதுவும் 4 பேர் சாப்பிடலாம, இந்த பூச்செடி நீங்க ஒண்டி தானே வச்சுக்க போறீங்க, அந்த முதல் செடியை பிடுங்கணும் நான் தான். அதுக்கப்புறம் அதே பூச்செடியை நட வேண்டிய அளவுக்கு என்ன கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். மலர் பூத்துதுங்க. ஒரு நாள் எங்க வீட்டுக்காரம்மா பூ வச்சிங்கன்னு ஒரு விஷயத்துக்கு போனோம். எல்லா பெண்களும் எங்க வீட்டுக்காரம்மாவை தான் பார்த்தாங்க. அப்புறமா என்ன பூவை பறிச்சு பக்கத்து வீட்டுல கொடுத்தேன். அப்புறம் அண்ணாண்ட தெருவு கொடுத்தேன். பக்கத்து கிராமத்துக்கு போச்சு. என்னடா இத பூல இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு நினைச்சுக்கிட்டு என்ன ஒரு 10 சென்ட் அளவுக்கு பண்ணேன். அப்ப அந்த 10 சென்ட் பண்ணும்போது கூட எனக்கு பண வசதி கிடையாது. எங்க வீட்டுக்கார மட்டும் 2 வளையல் கொடுமா, பேங்க்ல அடவு வச்சுட்டு வரேன்னு. என்னையா பூச்செடி வாங்குறதுக்கு 10 வளையல் கேட்கற, என்ன மூக்க போறேன்னாங்க. நீ குடமா நான் பாக்குறேன். அப்புறம் அவங்களுக்கு தெரியாத எடுத்து போய் வச்சுட்டு அதே பெரிய குளம் போயிட்டு
ஒரு 300 செடி 400 செடி வாங்கிட்டு வரும்போது கூட ஒரு மாசம் எங்க வீட்டுக்காரமா என்கிட்ட பேசல. பூச்செடிக்கே இவ்வளவு நகை வச்சு வாங்குறதுன்னு உடனே எடுத்தாந்து வச்சு அழகா இருந்தது. அப்புறம் நல்ல இதுக்கு டிமாண்ட் வந்தது. அந்த பூக்கடைக்கெல்லாம் எடுத்து போய் பூவெல்லாம் எடுத்துங்க, இது என்னங்க பூக்காதுங்க, என்னங்க பூங்க போங்கன்னுட்டாங்க. சரி, இதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான், வியாபாரிகள் அல்ல. உடனே இதை என்ன செய்ய, வியாபாரிகளை விட்டுட்டு நுகர்வோர்கிட்ட போனேன். நுகர்வோர்கிட்ட எங்க போறது, பெண்கள் கிட்ட போனேன். இது ஏன் அந்த மலர் சாகுபடி விரும்பி கொடுத்தாருன்றது அப்புறம் தாங்க சம்பந்தமூர்த்தி சொன்னார். பிறப்பதில் இருந்து இறக்கும் வரைகள் மலர் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. நிச்சயமா. அதனாலதாங்க ஒரு அது மாதிரி அவரு ஒரு பெரிய விஞ்ஞானி ஆச்சுங்களே. கொடுத்துட்டு போய் அந்த பூவை வச்சுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பூவை நாங்களே பறிச்சு நாங்களே கட்டி இந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து போய் சைக்கிள் எடுத்து போய் கொடுத்தேன். உடனே என்ன செய்யுங்க, அன்னைக்கு பூவெல்லாம் போன வரையும் வந்தவரையும் கோயிலுக்கு போட்டு வந்துட்டேன். மறுபடியும் சைடு பின்ன வாங்கி அந்த ஒரு முழம் பூவை மடிச்சு அதுல சொருவி எடுத்து போய் வேணாம், எல்லாமே காலி. இது நல்ல நிலைமையில இந்த பூக்கள் வந்து புதுவை மாநிலத்தில் நல்ல நிலைமையில வரும்போதுங்க, அப்ப சன் டிவி ஆரம்பித்த ஒரு புதுசா ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் நிலைன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றாங்க, கேமரா எடுத்து வந்தாங்க. அப்ப சன் டிவின்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா படம் எடுக்கணும், 90ல தோரம் பயிர் இதுவும் எடுத்தும் போங்கன்னாரு. எடுத்தாங்க படத்தை. மறாத வாரம் வந்து அவ்வளவுதாங்க என் கதை கந்தல் ஆயிடுதுங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதை நம்ம ஒளிபரப்புனாங்க. வெள்ளை டிவியில பார்த்தவன் வெள்ளை கணக்காம்பரம், கலர் டிவியில பார்த்தவங்க கலர் கணக்காம்பரம். அதுக்கப்புறம் எல்லாமே மீடியேட்டர்களுக்கும் எல்லா ஜாத்திய நேலிதழ்களுக்கும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயா என்னால முடியாது, நான் பிஸியா இருக்கேன், அடுத்த வாரம் வாங்க. அந்த அளவுக்கு பிஸி. ஒரு நாளைக்கு 1000 கடிதங்கள் வருங்க. என்ன முதல்ல அது என்ன நினைச்சதே தெரியலைங்க சன் டிவி. நான் ஒரு குப்பையில கிடந்தவனை, குப்பையில் மலர்ந்த மலரை மகுடம் சூட்டி மனமகிழ்ந்தது இந்த சன் டிவி தாங்க என்னுடைய. இன்னைக்கு சன் டிவி இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த பத்மஸ்ரீ நிச்சயமா கிடையாது. அதோட மட்டும் இல்லைங்க, அதாவது ஜனவரி 12வது வருஷம் ஜனவரி மாசத்துல ஒரு போன் கால் வந்தது. என்னன்னா 10 கால் இருக்கும். ஒரு போன் கால் வந்து என்னமோ போன் கால் வருது, யாரோ கஸ்டமர் பேசினா போனை எடுத்தேன். ஹலோ வெங்கடபதியாங்கன்னாங்க. ஆமாங்கன்னு கேட்டேன். நீங்க யாருங்க பேசுன, சன் டிவில இருந்து பேசுறேன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளாவது சன் டிவி ஆகுது. சார் உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு. ஓஹோ, இது சன் டிவி கிடையாது, வேற யாரோ நம்பர் ஜோக் அடிக்கிறாங்கன்னா. உடனே கேட்டாங்க, உங்க பத்மஸ்ரீ பத்தி 2 வார்த்தை சொல்லணும். சொன்னாங்க. இந்த போனை வைக்கிறதுக்குள்ள பிளாஷ் நியூஸ் போகுதுங்க. அப்பதான் நான் நம்பினேன் இந்த மலர் சாகுபடியில இந்த அளவுக்கு நல்லா வந்தேன். நல்லா வளரும் போது என்ன செய்தாங்க, இந்த புதுவை மலர் கண்காட்சியில ஒரு 100 செடி எடுத்து போய் 25 செடி எடுத்து போய் வச்சேங்க. ஒரு செடியினுடைய விலை 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் செடி யார் வாங்கி போனாங்க, சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், அந்த செக்ஷன் பாக்குறவங்க. இவங்களுக்கே பத்தல, வந்தவங்களுக்கு யாருக்கும் பத்தல. என்ன விலைன்னு போனா 500 ரூபாய் பில் போட்டாங்க. நான் ஆரம்ப கட்டம், நான் சொல்றது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன் சார் இந்த செடிக்கு போய் இவ்வளவு 500 ரூபாய் ரேட் போடுறீங்க? உன்னால என்ன விலைக்கு, இதுதான் ரொம்ப டிமாண்ட் ஆச்சாப்பா, எங்கேயுமே கிடைக்கலையா? அப்ப தொழில்நுட்பங்கள் கிடையாது, விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் கிடையாது. அப்பெல்லாம் கிளைப்பதியம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சார் நான் உடனே ஒரு வேண்டுதல் கொடுக்குறேன், சொல்றீங்களா சார்? என்ன சொல்லுங்கன்னாங்க. 5 ரூபாய்க்கு நான் ஒரு கணக்காம்பரம் தரேன், உன்னால முடியுமா ரெட்டியார்? சார் முடியும் சார், முயற்சித்தால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. உடனே அவங்க கிட்ட போயிட்டு உடனே என்ன பண்ண, நாளைக்கு வாங்க ரெட்டியார்னா நாளைக்கு போனா விவசாயத்துறைக்கு 1 லேக் பிளான்ட்டை கொடுத்துட்டாங்க. ஐயா ஆர்டர் வாங்கிட்டேன், இது எப்படி உற்பத்தி பண்றதுன்னு தெரியல, முழிக்கிறேன். உடனே நம்மளுக்கு தான் ஒரு பெரிய குளமாச்சே. அதாவது புத்தருக்கு அரச மரம் போதித்தது, எனக்கு போதித்தது பெரிய குளம் சம்பந்தமூர்த்தி ஐயா தாங்க. அப்ப அந்த காலேஜுக்கு அவர் தான் டீன். என்ன ஐயா இது மாதிரி ஆர்டர் வந்திருக்கு பாருங்க. வெரி குட் வெங்கடபதி, அன்னைக்கு சொன்னியே, ஏண்டா 10 செடி கொடுத்து என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாடுறான்னு. சார் ஒரு செடியில ஒரு கிளைய வளைச்சி பதிய மாட்டா, ஒரு செடியில 3 கிளை இருக்கும், 3 செடி தான் உற்பத்தி பண்ண முடியும், 6 மாசம் ஆகும். எனக்கு 1 லட்சம் கண்ணு கொடுத்துருக்குறாங்க, 5 ரூபாய். இதை என்ன சார் பண்றேன்னு, ஒரு செடியில ஒவ்வொரு கணுவையும் ஒரு கணுப்பதியம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கணுவையும் வெட்டி அதை மிஸ்ஸி சேம்பர் பனியறை. அந்த பனியறை என்றால் என்ன, 90% மாய்ச்சர் இருக்கணும், 25% ஹுமிடிட்டி இருக்கணும், உஷ்ணம் இருக்கணும். அதுல பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தா ஒவ்வொரு கணுக்களை வெட்டி IBA இண்டோல் 3 பூட்ரிக் ஆசிட் வேர் ஊக்கி, அது வேற ஊக்குவிக்கக்கூடிய கெமிக்கல், அதை நினைச்சு அதை உள்ள வச்சுட்டோம்னு வச்சுங்க 30 நாள் வரையும் பாதுகாக்கணும்.
உள்காத்து வெளியே போகக்கூடாது, வெளிக்காத்து உள்ள போகக்கூடாது. அந்த செடி ஏன் சாகலன்னு கேட்டா, உள்ள பனி அறையில தண்ணி 90% இருக்கு. செடி என்ன செய்யும், இலையில இருக்கக்கூடிய தண்ணி ஆவி ஆக்கிக்கிட்டே இருக்கும். மற்ற சூழ்நிலையில உஷ்ணம் இருந்தா தானே அது ஆவியாக்கும், ஆவியாக்க விடுறது இல்ல. இவர் தான் அந்த கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த வேர் ஊக்கி என்ன செய்ய உடனே ரூட்டிங் பண்ணும். இதை நான் ஆரம்ப கட்டத்தில் நான் செய்த பணிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்ல எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் பார்த்துட்டு வந்து அப்பயே நான் ஒரு குக்கு கிராமத்தில் இதை முதல்ல நான் ஆரம்பிச்சு என்ன செய்யும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுக்காரம்மா விஜயான்றவங்க, எங்க வீட்டுக்காரம்மா, ஏதோ நம்ம வீட்டுக்காரனுக்கு போல்ட்டு சிலிப்பு ஆயிடுது, இனி ஜாக்கிரதையா இருக்கணும், படுக்கையெல்லாம் கூட தனியா தாங்க படுக்கணும், சேர்க்க மாட்டாங்க, அல்ல ரூம்ல போய் படுத்துக்குவாங்க சேஃப்டிக்காக. என்னன்னு கேட்டாங்க, இல்ல நாங்க விரைய நாட்டை விட்டு வேறு வந்த செடியே பிடிங்க நட்டா பிழைக்கல, ஒரு செடியை திக்கனோண்டு நீ வெட்டி போட்டு நடக்கிற, என்னையா பைத்தியக்காரத்தானாங்க. அதெல்லாம் நடக்க, நீ போகக்கூடிய லைன் சரியில்லை, எனக்கு சொத்தை பாதி கொடுத்துரு, நீ அழிச்சிருவ, நீ நாங்க நான் ஒண்ணு எனக்கு திறமை இருக்குது, என்ன கை காலோட கூட விட்டுருங்க, பூரா கூட சொத்தை இல்லைங்க 50% 50% கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வேறு வந்த பிற்பாடு எங்க வீட்டுக்காரமா கொஞ்சம் சந்தோஷம் வந்ததுல உடனே என்ன செய்ய, எல்லாமே ரூட் ஃபார்ம் ஆகி மறுபடியும் அதே மராது வருடம் மலர் கண்காட்சியில் எடுத்து போய் 5 ரூபாய்க்கு கொடுத்தேன். புதுவை அரசு 250 பாதி வேலை மானியத்தை கொடுத்து ஒரே மணி நேரத்துலங்க 1 லட்சம் கண்ணு வித்து போச்சுங்க. ஒரு 2 days மலர் கண்காட்சி முடிஞ்சது, டைரக்டர் கூட்டார். அப்ப புதுவை சிஎம் உடனே அந்த 5 லட்சம் ரூபாய் டிடி கொடுத்து, ஏங்க ஒன்னு கேட்கிறேன், ஒத்த ரூபாய்க்கு தின்னார்னவனுக்கு 5 லட்சம் ரூபாய் டிடியை பார்த்தா என்னமா ஐயா மனநிலமா இருக்கும். அப்பதான் ஐயா நினைச்சேன், கொடுக்கிற தெய்வம் கூடையை பிரிச்சுட்டு கொட்டும்போன்னுவாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தற்கொலை முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என் மனைவி சொன்னதுனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கும் நிறைய நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி மனநிலையில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சாதிச்ச நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இதுல ஒன்னே ஒரு வார்த்தை என்னன்னா, அறியாமைதான் விவசாயிகளுக்கு மெயின் எதிரி. இப்ப இஸ்ரேல் எடுத்துங்க, இஸ்ரேல்ல இது மாதிரி டேங்கு, தண்ணி, போரு இதெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் மழை பெய்ஞ்சி தண்ணி வர்றதுதான் குளங்கள். அந்த குளங்கள் நீர் தேக்கங்கள் தான் அங்க இஸ்ரேல் அரசாங்கத்தின் பொது சொத்து. அப்ப தண்ணீரை குறைவாக பயன்படுத்தணும். தண்ணீரை குறைவாக பயன்படுத்தினால்தாங்க அந்த பிளான்ட் என்ன கேக்குது, தண்ணி கேக்குது, ட்ரை கேக்குது, தண்ணி கேக்குது, ட்ரை கேக்குது. அப்ப தொழில்நுட்பத்துல அவங்க இஸ்ரேல்ல பண்றாங்க. அந்த நாட்டுக்கு தேவையான விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணி அவங்க சாப்பிட்டு மீதியை வேறு கண்ட்ரிகளுக்கு அவங்க கொடுக்கறாங்க. அது மாதிரி இன்னும் நம்ம இந்தியாவுக்கு வரல, ஆனா இருக்குது, இன்னும் முழுமையாக அதுக்கு பலன் பெறவில்லை. அதாவது 1 ஏக்கருக்கு ஒரு நெல் சாகுபடிக்கிறதுக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைங்க. 100 ஏக்கருக்கு இந்த 1 லட்சம் தண்ணியை நம்ம உபயோகித்து அப்ப 100 ஏக்கருடைய இன்கம் எடுக்கலாம். இதுக்கு காரணம் என்னங்க, அரசாங்கம் கிடையாது, மக்களுக்கு அந்த அறியாமையை போக்கணும். இப்போ நிறைய பேர் விவசாயிகள் தற்கொலை தண்ணி தானே அவங்க வரலன்னு நினைக்கிறாங்க. ஒரு டேங்க்ல ஒரு 200 லிட்டர் 300 லிட்டர் டேங்க்ல எடுத்துக்கின்னு ஸ்பிரிங்க்லர் போடுங்க. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா 60% ஈரப்பசை, 35% காற்றோட்டம். தண்ணி நெல்லுல தேங்கணும்னு அவசியம் இல்லை, ஈரப்பசை இருந்தால் போதும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும், மாறணும். ஓகே சார், நீங்க 4வது தான் படிச்சிருக்கீங்க. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க. ஆமா, எப்படி சார் படுத்திக்கிட்டீங்க நீங்க? முதல்ல நான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்குறதுக்கு சாப்பிட்டு அன்னைய ராத்திரிக்கு உயிரோட இருந்தா போதும்னா அப்புறம் 1 லட்சம் கொடுத்தேன். 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்தது, மக்களிடையில எல்லாருக்கும் போச்சு. இதோட மட்டும் பத்தாது, நம்ம பாண்டிச்சேரியில மட்டும்தான் அடி வச்சிருக்கோம். இந்தியாவினுடைய சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம், 2ஆம் நாளைக்கு போட்டா அந்த ஸ்வீட் கிடைக்காதான்னு நம்ம மனசு நினைக்க. ஆனா ஒண்ணே சொல்றேன் சார், என்னைக்கும் நான் மனம் சொல்வதை கேட்பவன் அல்ல, அறிவை சொல்வதை தான் கேட்பேன். மனம் எப்படி வேணாலும் வேலை செய்யும். இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு. இவர் தான் எனக்கு காலேஜே பல்பு கண்டுபிடிச்சா, தாமஸ் ஆல்வா எடிசன் 3000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கார். அவர் எந்த காலேஜில் போய் படிச்சார்? கண்டிப்பா
அதாவது வந்து யார் ஒரு மனிதனுக்கு நிறைய தோல்விகள் வருதோ, தோல்வி என்பது நாம் கற்றுக்கொள்வது, கண்டிப்பா வெற்றி என்பது நாம் பெற்றுக்கொள்வது. அப்ப என்னுடைய மூளைதாங்க என்ன வழிக நடத்துது. உடனே அந்த கனகாம்பரத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு சுனாமி ஏற்பட்டது. சுனாமி? ஆமா, வீட்டுக்குள்ளேயே. எங்க வீட்டுக்கார நம்ம தானே சுனாமி. உடனே என்ன பண்ணா, காப்பில சக்கரை போடணும். நான் எப்பயுமே டபுள் சக்கரை. காப்பில வாய வச்சேன், சக்கரை இல்லையாமா. ஐயோ சாரிங்க, நான் மறந்துட்டேங்க. எத்தாந்து 2 சக்கரை 2 டீஸ்பூனுக்கு 3 போட்டாங்க. மத்தியான சாப்பாட்டுல குழம்புல உப்பு போடல. சாப்பிடுங்கன்னாங்க. என்னம்மா காலையில காபி போடல, மத்தியானம் சாம்பார்ல உப்பு போடல, நீ என்னதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிற கேட்டாங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது. ஒரே கனகாம்பரம் கலரை எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? அங்கதான் உங்களுக்கு தோணி இருக்கு. அங்கதானா தோணிச்சு. அது கொடுத்தாங்க. ஒரு மனிதன் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பில் நடக்கும்போது ஒரு பெண் உதவி இல்லாமல் அவனால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். கண்டிப்பா சார், ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாள். உடனே என்ன பண்ணாங்க, ஏதாவது பெரிய குளம் தானே. உடனே பெரிய குளம் அன்னைக்கே சாயங்காலமே பஸ் ரிசர்வ், அப்பெல்லாம் ரிசர்வ் கிடையாது. வலு இருந்தா ஏறி உக்காந்துக்கலாம் சீட்ல. உடனே பெரிய குளத்துக்கு போனேன். ஐயா அப்பெல்லாம் என்ன ஆச்சுங்க, கௌரவம் கொஞ்சம் மதிப்பு. அப்பெல்லாம் போனோம்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் ரூமுக்குள்ள இந்த மாதிரி ரெட்டியார் வந்திருக்காருன்னா உடனே வரும், போயிட்டு சீட்டு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து. சூப்பர். என்னங்க ஐயா, எங்க வீட்டுக்காரம்மா இது மாதிரி செய்துட்டாங்க, சும்மா இருந்துச்சாங்க, ஊதி கருத்தீங்க ஆண்டி. என்ன ஐயா என்னமா கலர் மாற்ற? ஓஹோ நீ அங்க வந்துட்டியா பாயிட்டுன்னார். இது கலர் மாற்றங்கள் செய்ய வேணும் என்றால் குரோமோசோமங்கள் மாறணும். அப்பயேதான் இவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாதா? அப்ப நம்ம தான் டெபாசிட் கிடையாது. அதனால என்ன செய்தாங்க, டேப் ரெக்கார்டு எடுத்து போடுவான். டேப் ரெக்கார்டு எடுத்துமே 4 கேசட் வச்சுக்குவோம் ஸ்டாக்கு. பேச பேச அந்த டேப் அழித்து விட்டுருவான். அவங்களுக்கு தெரிஞ்சா தெரியுங்களா? அது தெரிஞ்சே. ஐயா எனக்கு அந்த அளவுக்கு புத்தி கிடையாது. நான் யார் தெரியுங்களா, நுனிக்கிளையில் உட்காந்து அடிக்கலையை வெட்டுறவன். நீ அந்த குரோமோசோமும் தெரியாது, எந்த கன்றாவியும் தெரியாது. நீங்க பேசுறத நான் டேப் பண்ணிக்கிறேன். 100 ஈடு இல்ல 1000 ஈடு போட்டுக்கின்னு முயற்சிக்கிறேன். அதை பத்தி என்னடா பேசா செய்யினார். உடனே டேப்பை போட்டு அழிச்சுக்குவேன். நானும் அவரும் பேசுறத பூரா எடுத்தாந்துருவான். எடுத்தாந்து வீட்டுல எடுத்தாந்து 100 ஈடு போட்டு கொடுப்பேன். அப்ப சொன்னாருங்க, கலர் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் பயோடெக்னாலஜிக்கு போகணும், டிஷ்யூ கல்ச்சர். அப்பெல்லாம் டிஷ்யூ கல்ச்சரே கிடையாது, கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்துல மட்டும்தான். அப்ப பெரிய குளத்துல கூட ஸ்டார்ட் பண்ணல. அப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு, காமா ரேடியேஷன் தேவை, கெமிக்கல் மியூட்டேஷன் தேவை. சார் இது என்ன கெமிக்கல் மியூட்டேஷன், காமா ரேடியேஷன் எந்த கடையில் சார் விற்கணும்னு கேட்டேன். என்னடா கடையில கிடைக்கும், கல்பாக்கு. அடப்போங்க, கல்பாக்கத்துக்கிட்ட யாருக்கிட்ட போக முடியும்? இது உடனே என்ன செய்தாங்க, ஒரு சேனல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி வந்தது, என்ன ஒரு பேட்டி எடுத்தாங்க. எனக்கு காமா ரேடியேஷன் யாராவது கொடுப்பாரானால் 100 விதமான கனகாம்பரங்களை இந்தியாவில் முதல் கண்டுபிடிப்பாக இந்தியாவில் நான் தான் நம்பர் 1 இருப்பேன், எனக்கு யாராவது முயற்சி செய்வாங்களான்னு கேட்டாங்க. உடனே அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, அதை பிராட்காஸ்ட் பண்ணாங்க. அது எந்த நிறுவனம்ன்றது எனக்கு கவனம் இல்லை. இத இந்திய ஆராய்ச்சி கழக தலைவர் அவரு அன்னைக்கு அந்த புரோகிராம்ல பாத்துட்டார். பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம மதிப்புக்குரிய மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா, இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா தான் என்ன வழிகாட்டினவர். என்னுடைய வழிகாட்டுதல்ல போனதுல வெற்றிகளை மக்களுக்கு சென்றடைந்தது நம்ம சன் டிவி தாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஐயா, நீங்க வந்து கனகாம்பரம் பூ அப்படின்ற ஒரு பூ வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிருக்கீங்க. சோ சில பெண்கள் இந்த மாதிரி தலையில பூ வைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? மஞ்சாவை அதிகமா இழைச்சி தடவிக்கணும். மஞ்சாவை அதிகம் யூஸ் பண்ணா, பூ அதிகம் யூஸ் பண்ணா, போட்டோக்களை அதிகம் எடுத்தா ஆயில் குறையும்னுவாங்க. அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு எங்க பாட்டி சொன்ன ஞாபகம் வருது. ஆயில் பெருகட்டுமே, நம்ம கண்டுக்காத விட்டுருவோமே அப்படின்றீங்க. அப்ப வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லைன்றீங்க. அவங்க உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதாவது ஆரம்ப கட்டத்துல குச்சேலரை கிருஷ்ண பரமாத்மா பார்க்க போனார். குச்சேலர் தான் கிருஷ்ண பரமாத்மா பார்க்கணும். அது மாதிரி என் கதை. அவங்க புரோகிராம பார்த்துதான் கல்பாக்கத்துக்கு போன் பண்ணாங்க. கல்பாக்கமே எங்க வீட்டுக்கு வந்துருதுங்க. இது சொன்னா நம்ப மாட்டீங்க. ரெட்டியாரும் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறேன். அப்ப அந்த டைரக்டர் கிட்ட கேட்டேன், எனக்கு காமா ரேடியேஷன் 1 கிராம் கொடுங்களான்னா. ஐயோ ரெட்டியார இதெல்லாம் உடைச்சிடும், உயிர் டேஞ்சரஸ், உங்களுக்கு வேண்டிய இதை நாங்க கொடுத்துடுறோம்.
அப்ப காமா ரேடியேஷன் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன உலக அளவுல என்ன ஆகி போச்சுன்னா, நான் பெரிய மகான், எல்லாம் தெரிஞ்ச விஞ்ஞானிட்டாங்க. உடனே அந்த ரூமுக்குள்ள போய் நீங்க ரேடியேஷன் பண்ண, என்னத்த ரூம் உள்ள நான் போறது தெரியவே தெரியாது. என்னமோ எடுத்து போய் வச்சேன், ரேடியேஷன் வச்சேன், வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அல்லே ஜெனி செத்து போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு ரேடியேஷன் எல்லாம் பெரிய இந்திய விஞ்ஞானி சுவாமிநாதன். நான் வந்துங்க இன்னைக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி இருக்கிறேன்னா 50% சன் டிவிக்கு, அதுக்கப்புறம் பல விஞ்ஞானிகளுக்கு சொந்தம். நான் சும்மா ஒரு செல்போன்ல ஒரு ஸ்பீக்கர் மாதிரிங்க, மீதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காங்க. ஆனா உங்களோட தன்னடக்கம் தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. அது எனக்கு தெரியாது. இதே என்னுடைய நான் போய்கிட்டு இருக்கிற பாதை நல்லதோ கெட்டதோ என் புத்தி சொல்றதை நான் செய்திருவேன். அவர்கிட்ட போனேன். அவரு என்ன பண்ணிட்டாரு, தூக்கி வாரி போட்டுது. என்னையா 4ஆம் கிளாஸ் படிச்சேன்னா காமா ரேடியேஷன் என்னென்னமோ சொல்றீங்க. அப்பதான் சொன்னார் ஒரு வார்த்தை, ஏ ஃபார்மர் ஜீனியஸ் வித்தவுட் ஃபார்மல் எஜுகேஷன். இது யார் சொன்னதுன்னா மிஸ்டர் நாராயணன் சொன்னார். சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு நீதான் ஒரு முன்னோடி விவசாயி. லெட்டரே கொடுத்துட்டாரு எழுதி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப கேட்டாரு, என்ன சார் ரேடியேஷன்? ஏய் வா உக்காரு, நீ என்ன பண்ண? எடுத்து போய் வச்சேன், என் இஷ்டத்துக்கு 1/2 மணி நேரம் அந்த மிஷினை முடிக்க விட்டான். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு எடுத்து போனா எல்லாம் செடி பைத்தியக்காரா. முதல்ல லீத்தல் டோஸ்ன்றது ஒண்ணு இருக்குது. அதான் உங்களுக்கு கொதிக்க காப்பி குடிக்கிறாங்க. உங்க நாக்கு எவ்வளவு சூடு தாங்குமோ அந்த நேரத்தில் தான் நீங்க அதை சுவைக்க முடியும். அப்படியே எடுத்து குடிச்சீங்கன்னா கொப்பளம் வந்துடும். அது மாதிரி லீத்தல் டோஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப லீத்தல் டோஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஐயா, ஒரு செடிக்கு 10 கேஆர் கொடு, 5 கேஆர் கொடு, 2 கேஆர் கொடு, 25 கேஆர் கொடு, 50 கேஆர் கொடு. எந்த ரேடியேஷன்ல அது இறந்ததோ அதுக்கு அதிகமா போகாத, அதுக்கு கம்மியாவா. அதே மாதிரி கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து வைக்கும்போது ஒன்னும் பூவும் இல்லை ஒன்னும் இல்லைங்க. ஒரு 2 மாசம் ஆச்சு, புது செடியில ஒரு பூ வந்தது. அந்த செடியில நான் உருவாக்கி இருக்கேன் புது கலர். உடனே அவங்ககிட்ட விஞ்ஞானிகள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவேன். வாங்கிக்கணும் வீட்டுல வச்சேங்க. ஆனா இப்ப இயற்கை விவசாயம் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு பிரச்சாரமும் இருந்துட்டு இருக்கு வருது. அப்ப இயற்கை விவசாயத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காயில வராது, பிபி வராது, ஹார்ட் அட்டாக் வராது, எந்த நோயுமே வராது. அது படிப்படியா அப்பதான் மாறிக்கிட்டு வராங்க. ஆனா இதுக்கு நீங்க பயன்படுத்துற ரசாயனம் இதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதிக்காதா? சுற்றுச்சூழல பாதிக்கும் தான். இப்ப நம்ம ரோட்ல போறோம், சுற்றுச்சூழல் பாழாக்குதுன்னா கால் போகாமல இருக்கு. அது மட்டும் ஒரு பக்கத்துல போக விட்டுதான் இருக்கான். எதிர்காலத்துல என்ன ஆக போகுதுன்னாங்க, இந்தியாவில் நீங்க ஆக்சிஜனை முதுகுல கட்டிக்கின்னு போக வேண்டிய காலம் ரொம்ப தூரம் இல்ல, கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆகிட்டே வருது. உடனே இந்த பெரிய லெவல்ல எல்லாம் பேர்களை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். லட்சுமி இது மருந்து என்னன்னு அவங்கதான் எழுதி கொடுத்துருக்காங்க. டிக்கு நம்பர் 1 அமோனியம் நைட்ரேட் நம்பர் 1, அது 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர்ல எவ்வளவு மருந்து போடணும் இவ்வளவு. அப்ப நம்ம கிட்ட பணம் டப்பு குறவு. அதனால என்ன, அதுக்கு பயோடெக்னாலஜி ஆட்டோக்ளைவ் பண்ணணும். 120 சென்டிகிரேட்ல ஆட்டோக்ளைவ் பண்ணாதான் நம்ம ஃபங்கல் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். உடனே எங்க வீட்டுக்கார அம்மாட்ட போனேன். எங்க வீட்டுக்கார அம்மா ஒரு நேரம் நான் போல்டு சிலிப்பானோம்னால ஒரு நேரம் அழின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்ப ஆட்டோக்ளைவ் வாங்குறதுன்னா அப்ப 2 லட்சம் 3 லட்சம். ஒரு குக்கரை எடுத்தேன், பொத்தலை போட்டேன், வால்வ பிரஷர் வால்வ அதுல முடிக்கிட்டேன். இந்த மீடியாக்களை எல்லாம் டெஸ்ட் டியூப்ல போட்டு அது உள்ள வச்சு கொதிக்க வச்சேன். 120 சென்டிகிரேட்ல இவ்வளவு. லேமினர் ஃப்ளோர் அப்பயே 3 லட்சம். அந்த லேமினர் ஃப்ளோர்னா காற்றை செல்லுலேஷன் பண்ணி உள்ள விடும். அதுக்கு கண்ணாடி மாதிரி போட்டு அதுக்கு நானே ஒரு கம்ப்ரஸர் பண்ணி அதுக்கு மைக்ரோ ஃபில்டர் எல்லாம் வச்சு செய்யறதுன்னா பாதி கூட வராது. அப்புறம் நான் அந்த ரசாயன மாற்றத்தில் புதிய இனங்களை, அந்த புதிய இனங்களை எப்படி என்னங்க முதல்ல பண்ணது நான் டெல்லி கணக்காம்பரம். இளமங்கையர்கள் இத விரும்பி சூடக்கூடியது. ஒரு பெண்ணை எத்தனை முழம் பூ வச்சிருக்காங்க, அது என்ன மலர் வச்சிருக்காங்க, வயசானவங்க பூரா மல்லிகைப்பூ, இளம் தலைமுறை எல்லாம் டெல்லி கணக்காம்பரம். அப்ப இவ்வளவு மக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மக்கள் எவ்வளவு முழம் தேவைப்படுது. உடனே ஜனத்தொகை எடுத்தேன், எவ்வளவு ஜனத்தொகை இளைய மக்கள், இவங்களுக்கு எவ்வளவு பூ தேவைப்படுது, இந்த பூவை எப்படி பரப்புறதுன்னு ஒரு கணக்கு போட்டேன். உடனே என்ன பண்ண, சுய உதவி குழுக்களுக்கு இலவசமாக கன்றுகளை கொடுக்கிறேன். சுய உதவிகளுக்கு இலவசமாக கன்றுகளை கொடுக்கிறேன். ஐயா உங்களுடைய வங்கிக்கு தத்த கிராமங்களுக்கு எல்லாம்
டெல்லி கனகாம்பர செடிகள் இலவசமாக கொடுக்கறோம்னா நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னும் இவ்வளவு முயற்சி எடுத்து செய்றீங்களே, இதுக்கு வந்து அரசாங்கம் அதை வந்து எப்படி பார்த்துச்சு, அது உதவுறாங்களா? நல்ல ஒரு கொஸ்டினுங்க. நான் ஆரம்ப காலத்துல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு இதை காப்புரிமைக்கு போறேன், டெல்லிக்கே காப்புரிமைக்கு போறேன். அப்ப நம்ம மாண்புமிகு தலைவர் வந்து கலாம் ஐயா இருக்காங்க. அப்போ போகும்போது இது மாதிரி அவருக்கு 2006 ஒரு லெட்டர் எழுதினேன். பிளான்ட் ப்ரொடக்ஷன் வெரைட்டி அண்ட் ஃபார்மர் ரைட் ஆக்ட் இந்தியாவுக்கு வேணும். 2030 நம்ம வெளிநாட்டு சந்தையில இருக்க போறோம். அப்ப காப்புரிமை இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அவன் இப்பயே வந்து நவரா ரைஸ் அவன் எடுத்து போட்டாங்க. இப்ப வந்து அமெரிக்காவில் தகராறுல இருக்கு. அது மாதிரி இதையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்தேன். அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி ஒரே பட்சத்துல காப்புரிமையை கொண்டாண்டார். அது எனக்கு ஒரு கிடைத்த பெரிய பாக்கியம். காப்புரிமை தான் நம்ம பொருளை வெளிநாட்டுல வைக்க முடியும். உடனே என்ன பண்ணாங்க, இதுக்கு காப்புரிமைக்கு போயிடுது, இதை கண்டுபிடிப்புகள் வேணும். கண்டுபிடிப்புகளை எடுத்துமே நம்ம ஒரு முத்திரை பதிக்கணும். அரசாங்கத்துல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எங்க ஒரு செடியை முளைச்ச செடியை கூட பிடிங்க போயிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். அவங்க என்ன கேக்குறாங்க அரசாங்கத்துல, இதுக்கு தாய் யாரு, இதுக்கு தந்தை யாரு, இதை எப்படி நீங்க குரோமோசோமத்தை மாற்றினீர்கள், விரிவாக சொன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியாது. எப்படி மாத்தினீங்கன்னு ஐயா எனக்கு வந்து இத வெடிவுரையா சொன்னது ஸ்ரீரங்கசாமி கோயம்புத்தூர், காமா ரேடியேஷன் கொடுத்தது கல்பாக்கம் அட்டாமிக்கு, இதுதாங்க அந்த டிஎன்ஏ எடுத்து வாங்கினாங்க. அப்ப டிஎன்ஏவுக்கு எடுத்துமா கோயம்புத்தூருக்கு போனா ஒரு வெரைட்டிக்கு 3 லட்சம் கட்டுறாங்க அந்த டிஎன்ஏ பாக்குறதுக்கு. உடனே மத்திய அரசாங்கத்துக்கு எழுதினேன், டிஎன்ஏ எல்லாம் பார்க்கணும்னா இவ்வளவு. இந்த 3 லட்சம்ன்றத நம்ம அப்ப வந்து மத்திய அமைச்சர் சிதம்பரம் ஐயா இருக்கு, அவர் என்ன பண்ணார், 45,000 ஆக்கினார். இந்த 3 லட்சம் தான் 45,000 ரூபாய் ஆக்கி பெங்களூர்ல இருக்க மத்திய அரசாங்கத்தினுடைய டிஎன்ஏ பிங்கர் பிரிண்ட் அசரகட்டாவுக்கு போங்கன்னார். இந்த லெட்டர் வாங்கிக்கினேன். என்னால இந்த 45,000 கூட கட்ட முடியாது, இது நான் இந்திய மக்களுக்காக உழைக்கிறேன். என்ன மறுபடியும் ஒரு மனு கொடுத்தேன். உடனே என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி கவர்மெண்ட் புதுவை அரசாங்கத்துக்கு உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்க. அப்ப என்ன பண்ணிட்டா புதுவை அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணாங்க. அப்ப புதுவை முதலமைச்சர் யாருன்னா நம்ம மதிப்புக்குரிய மாண்புமிகு மக்கள் தலைவர் ரங்கசாமி ஐயா இருந்தார். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவங்க செக்ரட்டரியை கூப்பிட்டு இதுக்கு டிடி எடுத்து அனுப்பிச்சிருங்க, டிடி எடுத்து அனுப்பிச்சு உங்களுக்காக புதுவை அரசு பணம் கட்டிட்டு நீங்க வந்துருங்கன்னாங்க. டிஎன்ஏ எடுத்துட்டாங்க. இன்னொரு சலுகை எனக்கு ஒண்ணு பண்ணாங்க கவர்மெண்ட்ல, நிலத்தடி நீர் ஆக்ட்னு ஒரு போருக்கும் இன்னொரு போருக்கும் 150 மீட்டர் இடைவெளி இருந்தாதான் நீங்க போர் கொடுக்கலாம். அரசாங்கத்துல அனுமதி வாங்கி போர் போடணும். நிலத்தடி நீர் இலாக்கா வந்து லெட்டர் கொடுத்தாதாங்க மின் இணைப்பு கிடைக்கும். அது என்ன பண்ண, இந்த சட்டம் இவ்வளவு பெரிய சென்ட்ரல் ஆக்ட் இருந்தும் எனக்காக இவர் இந்தியாவுக்காக உழைக்கிறவரு, அதனால வந்து இவருக்கு இந்த மின்ன சட்டத்திலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னுட்டு நம்ம ஆளுநருக்கு தபால் வந்ததுங்க. ஆளுநர் வந்து புதுவை அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணாரு. வந்த உடனே அந்த ஃபைல்ல ஒரே நாள்ல நம்ம ரங்கசாமி ஐயா கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பணம் கொடுக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாது, உதவிகள் செய்தாலே போதும். அதாவது ஒரு பழமொழி இருக்குதுங்க, ஒருத்தவன் பசியா இருக்குன்னா 10 ரூபா கொடுக்க கூடாது, தூண்டி முள்ளு வாங்கி கொடு, அவன் மீன் பிடிச்சே பிழைக்கட்டும். கண்டிப்பா அது மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய சலுகை கிடைச்சது. அரசாங்கம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக இன்னைக்கும் செய்துகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பெரிய குளத்துல ஒருத்தர் உதவி பண்ணாரு. இப்ப சாதாரண விவசாயி இதே மாதிரி பலர்கிட்ட உதவி கேட்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு டைம் போனோம், ஒரே டைம்ல அதை முடிச்சாங்கன்னு இல்ல, நம்ம மாட்டும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல பயணம் அவன் வரமாட்டேங்கிறான், வந்து வந்து நம்மள கொடுக்கறேன்னா அப்பதான் உங்களுக்கு மனசு இறங்கும். அதாவது வந்து இன்னைக்கு விவசாயத்துல வந்து ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே இன்னைக்கு பிளாட் எல்லாம் வித்துட்டு எல்லாம் டவுனுக்கு வராங்கன்ற. இப்போ ஒன்னும் கெட்டு போகலைங்க. இப்போ பாதி அளவுக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு. இந்த பாதி போதும், இந்த பாதியே அந்த சயின்டிபிக்கான விவசாயத்துக்கு வந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளும் அதுல பிழைச்சு இந்தியாவுக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து உணவு பண்டங்களையும் கொடுத்து அந்நிய செலாவணி ஏற்றலாம். கனகாபரம் அப்படின்ற பூ வந்து இப்ப யாருமே வந்து தலையில வச்சுக்கிறது இல்லைல்ல, சோ அதை வந்து நீங்க எப்படி யாரு குடுக்குறீங்க, எந்த ஊர் மக்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு வர நீங்க ஏற்றுமதி பண்றீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. மலர் சாகுபடியில வந்துங்க ரோஜா, அடுத்தது மல்லி, இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லாம இல்லையே.
இந்த மலர்களை நம்ம பறிச்சு எடுத்துட்டு போனா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாம் எந்த பூக்கடையில போனாலும் இன்னைக்கு கொட்டி வச்சிருப்பாங்க டெல்லி கனகாம்பரம். அந்த டெல்லி கனகாம்பரத்தை நாங்க விவசாயிகளுக்கு கொடுப்போம். விவசாயிகள் சாகுபடி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. மார்க்கெட்ல இருந்து சிங்கப்பூர், மலேசியா, இது ஒரு பாகத்துல இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி வருது. நம்ம நீண்ட நாளைக்கு வாழணும்னா என்ன தேவை? மரம் தேவை. மரம் வெளியக்கூடிய பிராணவாயு தான் நம்ம சுவாசிச்சு உயிரோட இருக்கோம். இந்த கனகாம்பரம் கொஞ்ச நாள் ஓட்டணும், இன்னைக்கு எல்லாம் கடுபடியா இருக்கு, லேபர் இருக்கு. ஏன் மர வகைகளை நம்ம போகக்கூடாது? அப்ப நான் சவுக்கு மரத்தை ஆரம்பிச்சேன். இது நல்ல ஒரு சிந்திச்சு முடிவு எடுத்தேன். மிக உயர்ந்த சவுக்கு மரம். அந்த ஒரு மரம் 15 டன். இப்பதான் அண்மையில ஒரு வாரத்துக்கு முன்னதான் அது கட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய சவுக்கு மரம் இருக்கு. இத விவசாயிகளுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அன்னைக்கு தாங்க அங்க எனக்கு அதுக்கப்புறம் சம்பந்தமூர்த்தி ஐயா கிட்ட போனேன், அப்புறம் பெரியகுளம் போனேன், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகம் ஸ்ரீரங்கசாமி, அப்புறம் வைஸ் சான்சலர் இவங்ககிட்ட எல்லாம் பழகி அப்புறம் காட்டு விழாவுக்கு எல்லாம் போனாங்க. போயிட்டு அந்த சவுக்கு மரம் எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தோம். இந்த மரங்களை பாருங்க. இது அதான் கேட்கும்போது ஒவ்வொரு விவசாயிகள் விவசாயிகள் சாதாரண கேள்வி கேட்கறதுல கெட்டிக்கார், ஆனா செய்முறையில கொட்டை விட்டுருவாங்க. நாட்டு சவுக்கைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நாட்டு சவுக்கை என்ன? கிமு கிபி கிறிஸ்தவர் பக்கம் முன்ல இருந்து பின்னு வரையும் லோக்கல் வெரைட்டி தான் போட்டாங்க. லோக்கல் வெரைட்டி என்ன? விதை மூலியத்தில் உருவாக்குறது. எந்த ஒரு இனத்தையும் விதை மூலியத்தில் உருவாக்கும் போது ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஒரு 4 குழந்தை 4 குழந்தை 4 வித்தியாசமா இருக்கும். அதுக்கு உள்ள போனோம்னா அது பாரம்பரிய குணம். அப்ப அது என்ன ஈல்டு வரும்? 40 டன் தான் வரும். அப்ப வெயில் புழை காலங்கள்ல ஆயிடும். சரி, 40 டன் வர்ற இடத்துல இதை போட்டா என்ன எவ்வளவு அருமையா இருக்கும். இதை நான் துருவி பார்க்கும் போதுங்க, இந்த சவுக்கு இனத்தை லோக்கல் வெரைட்டி ஈகோசி போலியாவும் ஜுங்குனியானாவையும் சீனாவுல 1890ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் நெட்ல பார்த்து எடுத்துட்டேன். 1890ஆம் ஆண்டு. அந்த அளவுக்கு நெட்டு கிடையாது. அத அந்த செய்திகளை பரிமாற்றம் கொள்வதற்காக. அதுக்கப்புறம் சீனாவில இருந்து எங்க வந்ததுன்னா தாய்லாந்துக்கு வந்தது. தாய்லாந்துல இந்த இனம் இருக்குதுன்னு 1951வது வருடத்துல தமிழக அரசு அப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கோண்டாஸ், அவர் தான் சீஃப் கன்சர்வேட்டர், அவரு போயிட்டு ஒரு 50 கண்ணு வாங்கின்னு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திண்டிவனம், மரக்காணத்தில் நட்டார். இப்ப சார் நீங்க பேசும்போதே அடிக்கடி அப்படியே தசபுசன் இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றீங்க. ஆமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் ஸ்பெஷலா போனீங்க? எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது அந்த விஞ்ஞானிகள் கிட்ட பேசும்போது அது நாளடைவில் வந்த பழக்கங்கள். டெல்லிக்கு எல்லாம் மீட்டிங்ல போறோம், எவ்வளவு ஆங்கிலத்தை பேசினாலும் கேட்டுக்குவேன், திருப்பி சொல்ல தெரியாது. கண்டிப்பா நீங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 4வது படிச்சு இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க. ஒரு விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட கண்டிப்பா சொல்லலாம். நான் இந்த வேலையில ஒண்ணு கூறிக்கிற விருப்பங்க, என்ன இந்த சன் டிவி பத்மஸ்ரீ அவார்டுக்கு உருவாக்கின மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% மக்களுக்கும் பத்மஸ்ரீ வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இந்த சன் டிவி மக்கள் இடத்துல சென்று அடையணும்ன்றது தாங்க நான் இருக்கிறேன் கூப்பி வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம நீங்க ஜெர்மன்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட எல்லாம் கூட பேசுறீங்களாமே, அவங்க வேற மொழி, நீங்க வேற மொழி, எப்படி அது கம்யூனிகேஷன் சாத்தியமாகுது? அதாவது பயோடெக்னாலஜி ஆரம்பிக்கிறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு டொமஸ்டோஸ்னு ஒரு கெமிக்கல் வேணும். அந்த டொமஸ்டோஸ்ன்றது ஒரு டாய்லெட் கழுவுறது தான். இன்னைக்கு பாருங்க டோமஸ்னு ஒரு பப்ளிசிட்டி வரும், அதுதான் டொமஸ்டோஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி கேட்கும்போது தெரியல, ஸ்பிரிட் போட்டு கழுவு. அந்த டொமஸ்டோஸ்ன்றது வேற ஒண்ணு. அப்போ இந்தியா அரசாங்கமும் டொமஸ்டோஸும் ஒத்துமையா இருந்தாங்க. உடனே ஆங்கிலத்தை நம்ம தான் படிக்க தெரியும், விஞ்ஞானிகள் எல்லாம் வச்சிருப்பேன், அவங்க கிட்ட ஒரு லெட்டரை எழுதி அடிச்சு விட்டுருவேன். என்னுடைய பாரம்பரியமா வந்த கடிதங்களும் உட்காந்து மெனக்கிட்டு இது மாதிரி வேல்யூம் கணக்கில் எழுதி அவங்களுக்கு கொரியர் போட்டுருவேன், போஸ்டல் போட்டுருவாங்க. அவங்க படிச்சு பார்த்துட்டு நல்லா பண்ணி இருக்கார், அவங்க கிட்ட இருந்து எனக்கு பதில் வரும். பதில் வந்த பிற்பாடு தாங்க எனக்கு இது மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சேன். இது மாதிரி ஆரம்பிச்சு கனகாம்பரத்துல பாதி வாழ்க்கையை போட்டேன், சவுக்கு மரங்கள்ல பாதி வாழ்க்கையை போடும்போது இதுல என்ன ஆச்சுங்க, ஆந்திராவில் ஒரு இடம் மூச்சி நதின்னு ஒண்ணு இருக்குதுங்க, அது இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே பெரிய பொல்யூஷன். அதுல விளையக்கூடிய நெல்லை சாப்பிட்டா குழந்தைகளுக்கோ மக்களுக்கோ
உடல்நலம் சரியில்லாம போகும். அந்த பில்லு, அந்த பொல்யூஷன்ல வளரக்கூடிய பில் மாடு மேஞ்சி அந்த பாலை கறந்து குழந்தைகள் சாப்பிட்டா அதுக்கு உடல்நலம் கேடு. அதனாலங்க அது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டேர் எல்லா மக்களும் காலி ஆயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேங்க, இது மாதிரி ஒரு சௌக்கியம் நான் உருவாக்கி இருக்கிறேன்னும் போது இது எப்படியோ மக்களுக்கு ஆந்திராவுக்கு போச்சுங்க. ஆந்திரா அரசாங்கம் பார்த்தாங்க. ஆந்திரா அரசாங்கம் பார்த்த பிற்பாடு என்கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு 100 ஏக்கருக்கு ட்ரைல் பிளான்டா போட்டு பார்த்தேன். நல்ல ஈல்டு வந்தது. ஈல்டு வந்த பிற்பாடு என்ன ஆச்சுங்க, அந்த மக்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த இயற்கையிலே பச்சை கனகாம்பரம் அப்படின்னு ஒண்ணு இருக்காமே, அதை பத்தி சொல்லுங்க. அது பச்சை கனகாம்பரம்ன்றது காட்டு கனகாம்பரம். காட்டு கனகாம்பரத்தினுடைய குணம் என்னன்னா, ஈரம் இல்லைன்னாலும் ஒண்ணும் பண்ணாது. அந்த நோய்களே அதுக்கு போகாது. என்னன்னா, அதுக்கு ரசாயன உரத்தை எங்க நீங்க ஆக்ட் பண்றீங்களோ அங்கதான் நோயே ஸ்டார்டிங். அதனால அது ஈல்டும் இருக்காது. இப்ப நீங்க பச்சை கனகாம்பரத்தை கொடுன்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க, தையல் இலையில சாப்பிடுன்னா சாப்பிடுவீங்களா? இப்ப எல்லாமே பிளேட்டு சாப்பிட்டது அப்படியே கை தொடச்சு. அந்த அளவுக்கு மக்கள் எது விரும்புகிறார்களோ, எது தேவைப்படுகிறதோ அதுக்கு தாங்க. இதுல ஒருத்தருக்கு என்னுடைய இந்த கனகாம்பரத்துல நான் இந்த அளவுக்கு வெற்றிக்கு பண்ண முதல்ல என்னுடைய மனைவி, 2வது எனக்கு செல்லமாக இருக்கக்கூடிய லட்சுமி, ஒரே பொண்ணு தாங்க. அவ தாங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா. இத மருந்து இவ்வளவு போடணும். அப்பயே இவ்வளவு 6 வயதிலேயே ஹிந்துல அவரை பத்தி எழுத்தேன். வெங்கடபதிக்கு ஒரு பெரிய இதா இருக்கிறாங்கன்னு. 2வது எனக்கு அவார்டு கிடைச்சதுக்குன்னு நான் ஒரு சின்ன கருவிங்க. எனக்கு பின்னால 100 விஞ்ஞானிகள் இருக்காங்க, மத்திய அரசாங்கம் இருக்காங்க, பாண்டிச்சேரி இருக்காங்க, எல்லாருக்கும் சொந்தம் இருக்குதுங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா, இந்த பத்மஸ்ரீ அவார்டு வெங்கடபதிக்கு கிடைத்ததாக வெங்கடபதி கருதவில்லை. இந்திய விவசாயிகளுக்கு கிடைத்த பத்மஸ்ரீ விருது என்றது நான் மனமாற நான் நினைக்கிறேங்க. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா என்ன கடன் கேட்க மாட்டீங்க, அதுக்காகவாவது நீங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு நாங்க நிறைய விஷயம் நாங்க 2 பேரும் கத்துக்கிட்டோம். நிச்சயமா நேயர்களும் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் நானும் விவசாயி ஆவேன் அப்படின்னு கண்டிப்பா முன்னாடி வருவாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஐடி கம்பெனி எல்லாம் வேலை செய்யறதை விட்டு நம்ம நாட்டுக்காக எல்லாரும் விவசாயம் செய்ய ஆரம்பிங்க. ஐயா மாதிரி ஒரு பெரிய விவசாயியை இன்னும் நிறைய பத்மஸ்ரீகள் நம்ம நாட்டுல பிறக்கணும். நிச்சயமா. இந்த சன் டிவியினுடைய நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. சூரிய வணக்கம். சூரிய வணக்கம்.